திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 515, அதிகாரம் தெரிந்து வினையாடல். அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பால் ஹாப்மன் என்பவர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணராகவும் நிதி ஆலோசகராகவும் புகழ்பட விளங்கியவர். சிறுவயதில் அவர் பல்வேறு இடங்களில் வேலை தேடி அலைந்தார். ஒரு சமயம் ஒரு கால்நடை மருத்துவரிடம் வேலை கேட்டு சென்றார். அந்த சமயத்தில் கால்நடை மருத்துவர் தன்னுடைய பழைய கார் ஒன்றை ஒருவரிடம் விற்பதற்காக விலை பேசிக் கொண்டிருந்தார். காரை வாங்க வந்தவர், உங்கள் காரை என்னுடைய ஊர் வரை நீங்களே ஓட்டிக் கொண்டு வாருங்கள், பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஓடியதென்றால் நீங்கள் சொல்லும் விலைக்கு நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். அப்போது அங்கு வேலை கேட்டு வந்திருந்த ஹாப்மன் அருகில் இருந்தார். உடனே மருத்துவர் அவரிடம், நீ எனது காரை இவருடைய ஊர் வரை ஓட்டிச் செல், அது அவர் வாங்கும் நிலையில் இருந்தால் உனக்கு வேலை தருகிறேன் என்று கூறினார். உடனே ஹாப்மன் கார் வாங்க வந்தவரை காரில் ஏற்றிக்கொண்டு அவருடைய ஊருக்கு புறப்பட்டார். போகும் வழியில் கார் பல தொல்லைகள் தந்தது. ஆனால் அந்த பிரச்சனைகளை திறமையாக சமாளித்து இறுதியில் அவருடைய ஊரை அடைந்தார். அப்போது காரை வாங்க வந்தவர், தம்பி, இந்த காரை பல மணி நேரம் ஓட்டி வந்தாய், உண்மையில் இந்த கார் எப்படி உள்ளது என்று கேட்டார். கார் நன்றாகவே உள்ளது என்று சொல்ல நினைத்த ஹாப்மன் சற்று மேலே பார்த்தபோது அங்கே, நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் கடவுள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற வாசகம் தென்பட்டது. அதை கண்டவுடன், ஐயா, இந்த கார் மோசமான நிலையில்தான் உள்ளது என்றார். அவர் உண்மை பேசியதற்காக, தம்பி, நான் உனக்காக இந்த காரை வாங்கிக் கொள்கிறேன் என்றார். அப்போது ஹாப்மன் மனம் நெகிழ்ந்து அவரை பார்த்தபோது, தம்பி, நீ திறமையாக கார் ஓட்டுவதை கண்டேன், உன்னுடைய திறமையோடு சில குணங்களும் எனக்கு பிடித்திருக்கின்றன, எனவே நீ விரும்பினால் என் நிறுவனத்திலேயே உனக்கு வேலை தருகிறேன் என்றார். நல்ல மனிதரிடம் வேலை செய்யும் வாய்ப்பை இழக்க மனமில்லாமல் அவரிடம் வேலைக்கு சேர்ந்தார். உண்மையாக உழைத்து உயர்நிலையை அடைந்தார். செய்யும் செயலை நன்கு அறிந்து இடையூறுகளை தாங்கி பணியை செய்பவனை தவிர இவன் அன்பு சிறந்தவன் என்று யாருக்கும் வேலை தரக்கூடாது என்பதை அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்றன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அன்பு நிறைந்தவர் நல்லவர், திறமை மிகுந்தவரே வல்லவர்.